கற்பக விநாயகர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற சேத்திரத்தில் உள்ள கற்பக விநாயகர் தான் அங்கே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மலேசியாவில் முதல் முறையாக நம்ம ஆலயத்தில் தான் இந்த கற்பக விநாயகர் இருக்கார். இந்த கற்பகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய வரங்களை இல்லைன்னு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் கற்பகம் என்று சொல்லுவார்கள். அந்த கற்பக விநாயகர் கையில் ஏந்தி இருக்கிறதுனால அவருக்கு பெயரே கற்பக விநாயகர் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளோட ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்மளோட கலை கலாச்சாரங்களும் தமிழ் மக்களோட இந்த ஆலய வழிபாடு முறைகளையும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு எல்லாருக்கும் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி கற்பக விநாயகரை பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். I was attracted to Ganeshan because last time when I stay in Ampang, my house, behind my house, there is a big rock. It's shaped like an elephant. And from there, I keep on dreaming about Ganeshan. Then Ampang, there's an Indian temple. I always go there. And when I in trouble, when I face challenges, I always come and pray. Like I'm a film director. So sometimes when the jobs, I got problems, when there's jobs not coming, I will come and pray to Ganeshan, praying that give me the confidence that I can work and my wish come true most of the time. Yeah, wishing is good, but important is yourself. You must work hard for that. God give you the confidence. Ganeshan give you the confidence. Yeah, build a confidence for yourself, but you yourself must work towards that. என்னோட கணவரும் இறந்துட்டாரு, என்னோட 2 பிள்ளைங்களும் அடிபட்டு இறந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பிள்ளையா தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அவரோட சப்போர்ட்ல தாங்க நான் இருக்கேன். இன்னைக்கு அவரோட சக்தி தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. எனக்கு குழந்தைங்க இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போட வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா தான் தெய்வம், அதை அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் பேச்சை கேட்டு நீங்கள்லாம் மாறி பெற்றவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுறாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கங்க. இளைஞர்கள்லாம் மோட்டரை பத்திரமா போட்டுங்க. என் பையன் ஹெல்மெட்டு சரியா போடலையோ என்ன கதையோ தெரியல, மோட்டர்ல அடிபட்டு இறந்துட்டான். இன்னொரு பையன் ரோடு கிராஸ் பண்றப்ப அடிபட்டு இறந்துட்டான். 2 பையனும் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவன் சிவனோட பத்திரமா இருக்கான். பிள்ளையார் பத்திரமா பாத்துக்கிறாரு அவனை.